வணக்கம் வணக்கம். நான் தானே ஃபினான்ஸ் ஓனர் அரியன் தான் பேசுகிறேன். இல்லைண்ணே சாரி சாரிண்ணே. கல்யாணத்துக்கு இப்போ லோன் வணக்கம் இருமா ஒரு பேஜ் இருக்குனாலே. வணக்கம் வணக்கம். தெரியாமல் தொந்தரவு ரைட் ஓகே. கல்யாணத்துக்கு இப்போ லோன் கொடுக்குறது இல்லைண்ணே. அது என்னதுக்கு போனால் கேட்டு முடியாது கொண்டு வந்து வீட்டு வர்றாங்க. சார் 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 இங்கே 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 வணக்கம் சார். நீ தானே? வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசிக்கிட்டு ஃபோன் பேசி. ஆமாண்ணே வண்டி ஒன்று இப்போ கைவசம் இல்லைண்ணே. இப்போ 2 வீலர் 4 வீலர் தான். எங்க அண்ணனுக்கு பதிலா வணக்கம் சொல்லிக்கிறீங்க. பொண்ணு கட்டாய போச்சு பத்தியா? சரி சரி நீங்க பேசுங்க சார். கொஞ்சம் ஐயா நீங்க பேசுங்க சார். பேசுங்க. ஆனா சார்ண்ணே இங்க கூட கஸ்டமர் ஒருத்தர் வந்தாங்க. அதான் சார். ஹலோ சார். யாராமே எரும் சார். இங்க இங்க இங்க. வணக்கம். ஒரு ஃபோன் வந்துருக்கு. வணக்கம் வாங்க. ஆமா ஆமா நான் தான். சார் அட இரு சார் கூப்பிட்டாருங்க. ஆமாண்ணே வண்டி போன மாதம் ஒரு வண்டி சீஸ் பண்ண வண்டி இருந்துச்சு. அது தள்ளி விட்டாச்சு. இப்போ கைவசம் ஒன்றும் வண்டி இல்லைண்ணே. இருந்தா உங்களுக்கு இல்லாத தானே. கையில் வண்டி என்ன ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சடாடா இவன் வேற நோயின்னு அதுதானே. இப்போ கையிலையா எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்போ கையில் ஒரு ஷிஃப்ட் ஒன்று இருக்குண்ணே. சின்ன வண்டி நல்ல பிஸ்கட் கலரு. என்னைய பற்றி எதுவும் பேசுகிறாங்க. நல்ல வண்டிண்ணே. சின்னதாக வண்டி தான். நான் வண்டி எங்க டிக்கு அருமையான டிக்குண்ணே. ஏங்க என்னை பற்றி எதுவும் பேசிடுங்க. சின்ன டிக்கு தான். என்னை பற்றி எதுவும் பேசுகிறாங்க. ஆனால் அமுக்கி ஏற்றலாம்ண்ணே. ஜாமா என்ன அமுக்கி ஏற்றுவீங்க? நான்லாம் டிக்கை திறந்தேன்னா மூடவே மனசு வராது. அதுக்குள்ளே தலைவிட்டு கிடப்பேன். ஐயே ஆமாண்ணா அது அப்போ இருந்து வெல்டு வைக்கிற காலத்துலேருந்து அந்த பழக்கம். அதுனே இனிமேல் தலை வச்சு தான் ஹெட்லைட்டா ஹெட்லைட் டூம் ரெண்டும் கும்முன்னு இருக்கும்னே. எங்கிட்ட வேணாலும் திருப்பிக்கலாம். யோ பல்ப்பு ஊசி பல்ப்பு தான். இருமா. இன்ஜினா ஆயிலா கொஞ்சம் தள்ளிக்குவேன். எதுக்கியா தள்ளின்னு சொல்கிறேன். இல்லைண்ணே ஆயில் லீக்கேஜ் இல்லைண்ணே. நான் சொட்டுமான்னு பார்த்தேன். இல்லை அதெல்லாம் நான் என்ன மூத்தரமா பெஞ்சு விடுத்துறேன். ஒரு பேச விட்டு சொல்லி மாடலா மாடல் சரி. இது 2022 நினைக்கிறேண்ணே. மைலேஜ் நல்லா கொடுக்கும். அதுவும் ஓடலை. ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள தான் ஓடிருக்கோம். ஓன் போர்டு தான். ஏய் ஒரு ஓனர் தான். ஒரு ஓனர் தான். எதுக்கு ஒரு ஓனர் தான்? எனக்கு என் வண்டிக்கு நான் தான் ஓனர். அதான் ஒரு ஓனர் தானே. இப்போ நம்ம தான் 2வது ஓனரு. என்னது இப்போ இல்லைண்ணே நான் எங்கன்னே ஓட்டி பார்க்குறது. அது அந்த பிள்ளை டென்ஷன் ஆகுது. டோரை திறந்தே பார்க்க விட மாட்டேங்குது. அப்புறம் என்ன நம்ம ஏறி உட்காந்து ஓடுறது. எப்படி ஓட்டி போடணும்னு ஐடியாவில் தான் வண்டியை திறந்து நான் குட்டி மாதிரி திருறேன் கிடையாது. கேட்டு சொல்கிறேண்ணே. ரேட்டா எவ்வளோங்க வண்டி கொடுக்குறதில்ல? அண்ணே வண்டி கொடுக்குறது இல்லையாண்ணே. நீங்கள் இருங்கண்ணே நான் பேசிவிட்டு நான் முதல்ல ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மற்றது பேசுவோம்ண்ணே. நீங்கள் வைங்க போன வைங்க. நான் கூப்பிட்றேன் வைங்க. கொஞ்சம் சரி வச்சிருண்ணே. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அறிவு நான் ஒரு பிஸ்னஸ். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? முதல்ல நான் யாருன்னு தெரியாம பேசுறேன். சரி நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. ஸ்டாப் இட் ஐ சே. சொல்லியா நீ முதல்ல? ஷட் அப் யுவர் மவுத். ஒன் சட்டியை போட்டு கவுத்துறாங்க. ஐ அம் ஃபினான்ஸ் ஓனர் ஹரிகரன். தெரியுமா? தெரியாது. வண்டி விற்க வாங்க என்கிட்ட வாங்க. வெள்ளங்குமா? ஐயோ ஹலோ. இங்கரியா இங்கரியா உன்கிட்ட பேசிருக்கேன். நீ என்கிட்ட பேசவே மாட்டியா? 12 மாடல். 12 மாடல நெருப்பு வச்சு கொளுத்த போறப்ப டென்ஷன் ஆயிரேன். இங்கரியா என்ன நீ வந்ததுல இருந்து நான் தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என் டிக்கிய பத்தி பேசிருக்கா. கொஞ்சம் தள்ளி நில்லு. ஆமா தேவையில்லாம என் டிக்கிய பத்தி தான் பேசிருக்க. வண்டியை பத்தி பேசிருக்க. நான் மூத்தரமா பேஞ்சுக்கிட்டு தெரியுறேன். என்னமா வாங்கி குடிக்க போற மாதிரி தள்ளி நில்லு. அங்க நில்லு இங்க நில்லு. என்ன டீசெண்டா நீ நடந்துட்டு இருக்க? வந்ததுல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க தெரியல. வணக்கம் சொன்னா அவரை கண்டுக்க மாட்டேங்கிற இவரை கண்டுக்க மாட்டேங்கிற. உன் சௌரியத்துக்கு பேசிருக்க. என்ன நினைச்சிருக்க? உன்னை நீ அறிவுரி வச்சிருக்கியா? நீ பேச்ச நிப்பாட்டியா? பார்க்க டீசெண்டா தொப்பி விட்டு கண்ணாடி விட்டுருக்கான்னு பாத்தியா? இறங்குனா ஒன்னா நம்ம லொக்காலிட்டி. நீ இறங்கி எப்படியோ போ. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. போய் தொலை. போங்கடா வாங்கடா. போட்டு வேலை காணா. ஆளை பாடுறா. உன்னெல்லாம் மண்டல ஒரு அடி அப்படி அடிச்சுல தலை. ராணி கொஞ்சம் அமைதியா என்ன பாடுறா? ஆள் சரி சார் கோவப்படுறாரு. முள்ளிக்கா தண்டி ஆளுல மட்டும் எத்தனை ஆம்பளை டக்கல் சவுட பாட்டு இருக்கு அப்படியே. வராதுல்ல. கேருங்க அப்புறம் பாத்துக்கோங்க. உங்களுக்கு தான் சேதாராக எனக்கு ஒன்றும் ஆகாது.
கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. சின்ன பிள்ளைய பழக்கத்தை செல்லு வேணுமா? வச்சுக்க. தொப்பி வேணும். தொப்பி வேணுமா? இல்ல புறா உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போறேன். சரி ஒண்ணுன்னா எடுத்துக்கிட்டு இருக்க நீ. நான் எவ்வளவுதான் பிரச்சனை ஒண்ணு என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு என்ன நெத்தி கேள்விப்பட்டிருக்கியா? நெத்தி புரோக்கர் நாய்க்கு இவ்வளவு சவுட்டாலு. ஏய் எந்திரியா மல. சார் போன் வருது சார். அந்த போன் அந்த நேரத்துல வேற போனா 2010 ஏய் ஏய் இருமா. ஹலோ ஃபைனான்ஸ் இல்ல செப்டிக் டேங்க் வண்டி ஓனர் பேசுறேன். ஏய் அதுக்கு நீ தான் ஓனரா? அடப்பு எடுக்கிறதா அல்ல ஃபைனான்ஸ் விட்டாச்சு. அது போடுவீங்க. ஏய் ஒரு ஆம்பளைல போட்டு இப்படி அடிக்கிற. இங்கே இருங்க பாஸ், தலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. ரொம்ப களைஞ்சிருச்சு. கலைஞ்சா இருக்கு. ஆமாம் அசிங்கமாக இருக்கு. சரி பண்ணிங்க சார். கொஞ்சம் முகத்தெல்லாம் கொஞ்சம் தொடச்சு வேறு தெரிச்சு போந்துருச்சு. மேடம் கோவப்படாதீங்க சார். இந்த கண்ணாடி போடுங்க, அதான் நீங்கள் அழகாக இருப்பீங்க. ப்ளீஸ் இங்கே வர கண்ணாடி எடுத்துக்கிறா சார். தொப்பி மாட்டியிருந்தீங்க, அழகாக இருந்தீங்க. தொப்பி கழட்டிக்கிறா. எவ்வளோ சூப்பராக இருக்கீங்க ராணி. உன் வேலையை கண்ணி பண்ணு. இதுக்கு தான் படிச்சோன்னேடா. எல்லாம் அழகா இருந்தீங்க. இது மறுபடியும் கலைஞ்சிருந்தா நஞ்சு அடிக்கேண்டா. ஏய் ஏத்தா நீங்கெல்லாம் பொம்பளை ஆளுங்க தானே. ஒரு பச்சை மண்ணு என்னை போட்டு ஒரு பொம்பளை அடிக்கிறா. ஏண்டி சிரிக்கியா? அடிக்கிறேன் ஒரு வார்த்தை கேட்கல. கக்க சிரிக்கிறீங்க. என்னைய தொட்டுட்டு இல்ல நீ. பொம்பளை ஆயுசுல பேசாம ஆம்பளை மாதிரி பேச தொட்டுட்டில. ரைட்டு. இன்னும் என்னமோ நடக்கும்னா கலிக்கே உங்கள்கிட்ட பேசுறேன். விசாமரு இன்னும் என்ன நடக்கும்டா? என்ன நடக்கும்? நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்துல என்ன வேணா நடக்கும். என்ன வேணா நடக்கும்னா நீ எதுக்கு வருத்தப்படக்கூடாது. நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? அத்தா அப்புறம் என் மயனை குறை சொல்லக்கூடாது. மயம் மோர கடைய பாருங்க. ராணி ரொம்ப கோவப்படுறாரு. என்ன நடக்க போகுதோ தெரியல. அப்ப எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவர் தாங்க மாட்டாப்ல பாத்துக்கங்க. அப்ப வச்சு போதச்சு இப்படி போயிருவேன். ஏனா அடிச்சிராத ராணி. தேவலாம் பண்ணாதனே. அந்தால சோததே சோத. ராணி அடிக்காத. அடிக்காத. ராணி குத்தாத. ராணி குத்தாத. ராணி உதைச்சிராத. உதைச்சிராத. தெரிச்சு போந்துருச்சு. நீ எனக்கு உதவி பண்ணது போதும். ஏப்பா நான் தான் வேணான்னு தானப்பா சொன்னேன். நீ கொடுக்குற சிக்னல் எனக்கு தெரியுது. அவளா அடிச்சா 2 அடியோட போயிருப்பா. எங்க அப்பா யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சோறு திங்கிறானா பீரிக்கிறானாங்கிற அவ. நீ எனக்கு உதவி என்ன டாடி உங்களுக்கு ஒரு இது போடுங்க. நான் மூணு இப்ப வருவாங்கடி. யார் வருவாங்க? வருவாங்க. அதான் யாரு வருவாங்க? அதான் யார் வருவா? எவனோ வருவான். குடு. எவன் வருவானா போய் கூட்டிடா. கூட்டிடா. போய் கூட்டிடா. எடா கூட்டிடா போ. போ. கூட்டிட்டானா எங்க போட்டு நானு? இப்பதானே வந்தேன்னு சொன்னேன். சொன்னீங்க ஐயோ. போச்சு
தென்பாண்டி சீமை. அவங்க அங்கே ஏற்கட்டும்டா. கூட்டிட்டு வந்தேன்னா எவனடா கூட்டாட்டும். 2 பேரும் மதுரையில் இருக்கா, 2 பேரும் மெட்ராஸில் இருக்கா. வருவாங்கன்னு இப்போ வருவாங்க. போன் போட்டு வர சொல்லுங்க. வர மாட்டாங்க. வர சொல்லு. வருவேன். அப்போ வரட்டும், வலிக்குது. வருவாங்க. எப்போ வருவாங்க? எப்போ வராங்க? ஆப்பிள் சாத்துக்குடி எல்லாம் வாங்கிட்டு என்னை ஆஸ்பத்திரியில் பார்க்க வருவாங்க. ஆனா இங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மறுபடியுமா பண்ணுவேன். எப்படி? கற்பழிப்பேன். யாரையோ ஒன்னும் இல்லம்மா ராணி, ஒன்னும் இல்ல. யாரையோ உன்னேன்னு சொன்னா பொண்டாட்டின்னு பாக்குறேன். யார் யார் பண்ண? யாருக்கோ ஓ புருஷன் யாரு புருஷனோ எங்கேயோ எவனோ செத்து கிடைக்காம போ. உனக்கு என்ன? உனக்கு கல்யாணம் ஆகுமாதா? எனக்கு ஆகும். அப்படி ஆனா நீ அவனுக்கு? அவருக்கு நான் பொண்டாட்டி. என்ன கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவளுக்கு நான் யாரு? அவங்களுக்கு நீங்க புருஷன். நான் யாரு? புருஷன். நீ யாரு? பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான். யார் யார் யாருப்பா? உனக்கு இல்ல ராணி, கோவப்படாதவா. ஓ நாளைக்கே ஒரு புள்ள உறக்கம். யாருக்கோ? ஏய் ஏங்க டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்புடா. ஏப்பா நீங்க தானே யாருக்கோன்னு இந்த சொல்லி நேரத்துல யாருக்கோன்னு சொன்னா யாருக்கோ புள்ள வருது, நான் இன்ஜின் போடவாடா. உங்களுக்குன்னு சொல்லணும். அப்படியா? சரி சரி. நாளைக்கே ஒரு புள்ள வரக்கும். எங்களுக்கு என்ன மயிருக்கு? என்னாச்சு? நீங்க தானே உங்களுக்குன்னு சொல்ல சொன்னீங்க. நெல்ல போட்டு கொண்டு விடு அந்த பிள்ளைய. குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு தானே. என்ன மயிருக்கு? இது மட்டும் எனக்குன்னு சொல்லுங்கடா. ஆளப்பாரு. அதே இப்ப பண்ணியாச்சே, கொடுத்த குடுல எரியாகணும் கைய. உன்னை மன்னிச்சிட்டேன். என்ன ஒண்ணு நீ மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு வா. வா சண்டைக்கு வா. வா வா சண்டைக்கு வா. 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 வா 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 சண்டைக்கு வா. வா வா சண்டைக்கு. இது என்ன மண்ணு முட்டையா? குத்தி குத்தி பழகுற. உன்னாலே நான் 2 சாப்பிட வேண்டியது. அப்படியே மண்ணு முட்டையா இருந்தாலும் அது கட்டி விட்டுலாம குத்தி விடணும். அப்படியே நீ நல்ல உதவி பண்றடா. உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். என்னை மன்னிக்க வேணாம்னு முதல்ல நான் சொல்லிட்டேன். நாடகம் பெரிய நாடகம். அதனால உன்னை மன்னிச்சு விட்டேன். இல்லனா என்ன இன்னைக்கு கொலைவலி ஆகுங்க. யாரு? என்னை தான் சொல்லிக்கிறேன். கொலை கேஸ்ல நீ உள்ள போவ, நான் செத்து போவேன். நீ உள்ள கொஞ்சம் ரெஸ்ட். நாடகம் இல்லைனாலும் பொழைச்சுக்குவேன். கார்த்திகை மாசத்துல நிறைய ஐட்டம் போகும். உனக்கு அட்வான்ஸ் வரும். அண்ணே வண்டி வாங்கணும்னு சொன்னி, அந்த வண்டி வாங்கிட்டியா இல்லையா? நான் மன்னிச்சு விடுறேன். நீ என்னை மன்னிக்க வேணாம்னு சொல்லிட்டேன். நானே மன்னிக்கும் போது சரின்னு கேட்கணும். எதுக்கு நீ என்னை மன்னிக்கிற? நாடகம் பெரிய நாடகம். மறுபடியுமா? அதனாலதான் மன்னிக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத பத்தி கவலை இல்ல. நீ வேணா என்னை மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு வா. சண்டைக்கு டயர்டா இருக்கு. அண்ணே சண்டைக்கு வர சொல்லுனே. இன்னைக்கு என்ன கிழமை? பாப்பாவே கூப்பிடுது. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. ஏய் இன்னைக்கு வியாழக்கிழமையா? என்ன கிழமைடா? வியாழக்கிழமையா? புதன்கிழமையா? வியாழக்கிழமையா? குழப்பம் பண்ணிட்டாங்களே. வியாழக்கிழமையா? சரி எந்த கிழமையா இருந்தாலும் இந்த இன்னைக்கு சனிக்கிழமையா? இந்த வாரத்துல சண்டை ஓடுறது இல்ல. 7 கிழமையுமே ஆளுக்குறம கிழமை சொன்னா என்னன்றா சொல்றது? உன்னை நான் பரவாயில்ல மன்னிச்சு ஏத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாம்பழையா வர மக்கரே. கம் ஆன் டெல் மீ குயிக் ஃபாஸ்ட். சக்கச்ச வந்த பலோ மாம்பழைக்கிறேன். என்னமோ ஆட்டிட்டு இருக்கே. என்ன ஆட்டிட்டு இருக்கா? நானா தான் ஆட்டிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பண்றது? இவ்வளவு அடி அடிச்சிருக்க. நியாயமா நீ மாம்பழத்தை ஃப்ரீயா தான் கொடுக்கணும். நான் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு? ஒரு மாம்பழம் 5000 ரூபான்னு விற்கிறேன் இந்த வருஷம். 50,000 கொடுத்தாலும் நான் வாங்குவேன். 50,000 ரூபா இருக்கா? டவுசர் வாங்கவே காசு இல்லைன்னா எதுக்கு 50,000 ரூபா? அது வேற இது வேற. வட்டி கூட இதுக்குன்னா வட்டி கூட வாங்கி செலவு பண்ணுவான் தெரியுமா? நானே என் மகன் அந்த இடத்துல வருவதுதான். ஆமா கடனே அடைக்க முடியல. மாம்பழ கடை இருக்கு. மாம்பழ கடை பல கடை இருக்கு. மாம்பழம் விற்காத உங்க அம்மா. அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. அது என் மாமியா. எங்க அம்மா நக்கு நக்குனதுலதான் எங்க அப்பா மண்டே இப்படி ஆயிப்போச்சு. உமா நக்குனால ஏமா நாய் நக்கிருச்சா. ரொம்ப சந்தோஷம்.
மாம்பழம் வைக்க வந்து அப்பா உன் பழத்தை தெரியா சும்மா எவ்வாதேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு டைமிங் மிஸ் ஆகி எங்கிட்டாவது போய் சிக்கிக்கிறேன். சொல்ற கேளு கேட்டான்ல. எவ்வி உங்க ஒப்பன் செல்வராசு பொட்டி மேல ஏறி உட்கார போறேன். எனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லி வாங்க போறேன். ஏமா எங்க அப்பா பார்த்து என்ன வார்த்தை கேட்டா அதனால செய்ய தெரியாம மறந்துட்டு திரியறாப்ல நீ வேற. ஏமா அப்பா உங்களை பத்தி பெருமையா பேசுற. என்ன பெருமையா நீ புடுங்க வேணாம் பேசாம நீ வாமா வா. ராணி என்ன சொல்லுங்க. நீ எவ்வளவு அடித்தாலும் உதைத்தாலும் குத்தினாலும் மூஞ்ச போய் அந்த சீன்ல தொடச்சிட்டு வாங்க. இந்த சீன்ல போய் மூஞ்ச தொடச்சு சீனு அதில் தொடச்சு சீனு குலேஷ் ஆகிறதோட நானும் குலேஷ் ஆகி காலியாக 1 லட்சம் அதை விரிச்சு படுத்துங்கயா வேணாம் முடியாதுல்ல பேசாம. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கேட்கவா? அப்பா வெக்கப்படுற பொம்பளை பிள்ளைய தைரியமா நிக்குது. நீங்க ஆம்பளையால போய் வெக்கப்படலாமா? முதல்ல அவ உதுத்த சிரிக்கி. ஐயோ போகலாங்க. நான் இப்படித்தான் ஏதாவது வாய்க்கு வந்து சொல்லிவிட்டு கேட்டது. என்ன வாய்க்கு வந்து அப்ப உண்மையிலே சொல்லியா? மனசுல பட்டாது வாய்க்கு வந்து சொல்றது அது தப்பு இல்ல. என்னது பதட்டமா இருக்கு. என்ன நான் முன்ன அந்த விக்டிம் டய குடுனே தின்னமுடி பேசட்டும். லேடிஸ்ட இப்படி பேசி பழக்கம். அப்ப நீங்க தனியா பேசிட்டீங்க. நல்லா இருக்கு. உங்க அம்மா நான் வெட்டியே இல்ல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் மாதிரி படபடப்பா இருக்கு. உங்களுக்கு இது சர்வீஸ் போல இருக்கு. என்னது? இல்லம்மா சினிமா பண்ணையா பாத்துருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. என்னமா சொல்றீங்க? யார பத்தி சர்வீஸ்ன்றா? என்ன நினைக்குது உன் மனசுல? என்ன நினைக்குது? இப்படி குத்துனீங்கன்னா வர்ற மூடு வராம போயிடும். சொல்லிடவா? ஏன் அழுகுற? அது வேற டிபார்ட்மெண்ட் வழி. நான் உன்னை ஓப்பனா உன்னை கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீ முதல்ல கோவப்பட்ட விடு. நீயே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்டுருங்கிறேன் நான். ஏறுங்கம்மா கோவப்படாதீங்க. 2 பேருமே ஓப்பனா என்னது மனம் திறந்து பேசுங்க. என்னையா சொல்லி கொடுத்து என்னையா புள்ள வளர்த்துறீங்க? என்னையா புள்ள வளர்த்துறீங்க? கேருமா கேரு. என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? நான் பேசுறதுக்கு என்னை தான் அடிக்கிறேன். அவன் பேசுறதுக்கு என்னை தான் அடிக்கிறேன். எங்க ஆத்தா என்ன இலவசமா வச்சு விட்டாளா? அவனு 2 அடி அடிச்சா. ஏய் நீ சொல்லி கொடுத்துறானே. நீ வாயை திறந்தா நானே பேசுறாப்ல. 2 பேரும் மனசுக்குள்ள பேசுறான் சொல்றாப்ல. வேற ஒண்ணும் இல்ல. ஏத்தா உனக்கு இந்த மாப்பிள்ளை தான் ஒழுங்கான மாப்பிள்ளை. எத்தனை நாளைக்கு தான் ஓசிக்க எவ்வளவு அடிச்சாலும் வாங்குறாப்புல. எத்தனை நாளைக்கு தான் ஓசிக்க சோறு அப்ப சாப்பிடுங்க? நான் ஓசி சோறு சாப்பிடுறேன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாப்லயா? நீ அவருக்கு தானே கட்டிட்டு போமா? என்ன நினைச்சிருக்கா? என்ன சொல்றா? போடு. அவன்
கூட பிறந்த அண்ணே எத்தனை நாளைக்கு நீ பிறந்த வீட்டில் உட்காந்துருப்ப புகுந்த வீட்டுக்கு போக வேண்டியதானேன்னு பாசமாக சொல்கிறேன். துண்டு அந்த மாதிரி உனக்கு கேட்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னால அப்படி கேட்குது. ஐ லவ் யூ, யூ டு லவ் மீ. என்ன? நான் உங்களை விரும்புகிறேன். நான் உங்களை விரும்பலை. என்னங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? நான் விரும்பலைன்னு உண்மையை தானே சொல்கிறேன். நீங்கள் விரும்பினாலும் விரும்பட்டேன் எனக்குண்ணா. நான் விரும்புவேன். நீங்கள் வேணா அது எப்படிங்க நான் விரும்பலைன்னா நீங்கள் விரும்புங்க? நான் லவ் பண்ணுறது ஏன் உரிமை, என்ன யாரும் தடுக்க முடியாது. நான் 100 கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். அது வாம்பிரியா, அது நான் கேட்டேனா? நான் லவ் பண்ணுறது பண்ணுவேன். என்ன அது என்ன காதலியா? அது மானங்கிட்ட காதலா இருக்கு. பச்சே எந்த காதலி போதும், நீங்க லவ் சொல்லுங்க. இன்னொருத்தருண்ட மனைவி ஆகலாம். ஐயோ வா பச்சே ஆளுண்ட மனைவி. ஐயோ இத கண்டாவே என்ன என்னட்ட காதலி எந்த காலத்தும் ஆயிட்டில்ல. ஒமட்டிக்கிட்டு வருது, வேணாம் இந்த மாதிரி நடிக்காதீங்க. மலையாளம் பேசுறேன் உனக்கு புரியுதா? உங்களை நான் எப்படி நடிச்சது தெரியுமா? எப்படியெல்லாம் ஏமா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. அப்படி என்ன புடுங்க போறீங்க? வேலை இருக்கு, வேலை இருக்கு. ஏங்க இந்த நாடகத்துல தாங்க எனக்கு சீனே இருக்கு. போய் காலை பொளந்து படுத்து கிடக்க போறேன். ஏப்பா இந்த நாடகத்துக்கு வேற சீன் வேணுமா? ஏறு உனக்கு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்க. இந்த வேலை இருக்கு, சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் பண்ணு. நான் கடவுள் உண்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன், காதல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வேகமா பண்ணும்ப, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல வேகமா பண்ண எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகுமா? நீ பண்ணலைன்னா உனக்கு அம்மிக்கல்லு தான் பாத்துக்க. ட்ரை பண்றேன். உங்களை எப்படி போல சட்ட சவுடால் நீ பேசவே கூடாது. உனக்கு பால் டைல் தாண்டி. ஓகே தேங்க் யூ. நீங்க கொடுத்தா விஷத்தையும் குடிப்பேன். அத விஷம் தான் குடுக்கறேன் போறேன். காய்ச்சறவ காய்ச்சனா கழுது மூத்திரம். யார பாத்தியா கழுது மூத்திரம்ன்ற? இல்ல என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? எது சொன்னாலும் தப்பாவே தெரியுது. நான் சரி சொல்லுடா சரி அஞ்சரை பண்ணி நினைச்சதெல்லாம் தப்பண்ணி தாடையிலே போட்டுக்கவே போட்டுக்கிட்டேன் நான் போட்டுக்கிட்டேன். இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி கொடுக்க வேணும். எங்க அத்தான்னு கூப்பிடு. கூப்பிடுமா? அத்தான் செத்தாண்டா எதிரி. ஐயோ அத்தா அத்தானு நான் தானே செத்தப்புத்தானு நீ தானே. அத்தானு நான் தானே என் முத்தாரம் நீ தானே. உன்னை செத்தாலும் மறவேனே முத்தாரம் நீ தானே. உன்னமாலா போல நினைச்சிருக்கேன், நீ அசையாமல் இருக்காதே. உன்னையும் தங்க செலவோல நினைச்சிருக்கேன், நீ பேசாமல் இருக்காதே. கண்ணு கண்ணு என் ஆட்டு முட்டிசாலி உலகத்தில் ஏதி எல்லாரும் உனக்கு இது அமையாது. நாளும் நமக்கு நீ திரும்பி கிடையாது. சுந்தரிய அது சுந்தரிய சுந்தரிய கண்டரங்கமே மனசுக்குள்ள கண்டரங்கமே சுந்தரிய கண்டரங்கமே. பைரவா சொர்ண ஆதர்ஷன பைரவா, நான் வணங்கும் என் ஞான குருநாதனே, என்னுள்ளே இருந்து எம்மை இயக்க வையுங்கள். கருணேகரா
என்பதை மறந்து விட்டாயா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம் தானே. இப்பொழுது கூடிய தேவசபையிலே இந்த பூலோகத்திலே பொய் சொல்ல மெய்யனும் தந்தானம் என்று பிறதாரம் மெச்சிக்காதவும் எவனேரும் இருக்கிறார்களா என்று சந்தேகம் தேவேந்திரனுக்கு. ஆமா, தேவேந்திரனுக்கு சந்தேகம் இருக்கிறாது என்று சொன்னான் வசிஷ்டன். இல்லை என்று சொன்னேன் நான். தெரியும் தானே? நல்லா தெரியும். சண்டை பெரிய வலுவான சண்டை, தாடிக்கு சண்டை. ஒரே வேடிக்கை வாக்குதான். புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டேன். என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறோம்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒண்ணும் செய்யலையே. அவளை இங்கிட்டு தள்ளுங்க. எங்கிட்டு தள்ளு? ஏய், யார் அந்த குழந்தை? அவளையே கேட்டேன். வந்த காரியத்தை மறந்து பாவம் பச்சிலம் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறாய் கருணைகளா? என் தலை பாலியல் பலாத்காரம் நான் பண்றேன்னா என்னைய மல்லாக்க போட்டு மூக்க உரின்னு உரிச்சது அவ. நான் பலகாரம் தான் பிரபு பண்றேன், பலாத்காரம்லாம் பண்ணல. ஏ பெண்ணே, வா இப்படி. ஓ பெண்ணே, வா இப்படி. ஒன்றும் பயப்படாத, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். இந்த தண்ணி காய்வதற்கு இல்லைன்னா நான் வேற ஆளை ரெடி பண்ணி